ஜெனரல் பப்ளிக்கை தாண்டி வேற மாதிரியான நிறைய நல்ல படங்கள் பார்த்து பழகிருப்போம். அதுக்காக அவங்க நல்ல படம் பார்க்கலன்னு சொல்ல வரல, இல்ல புரிதலுக்காக நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். பாக்குறவங்க ஒரு மாதிரி மெச்சூர்டா ரிசீவ் பண்ண தொடங்கியிருப்போம். இந்த மாதிரியான கண்டென்ட்டை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, கூட நியாயத்தை புரிஞ்சுக்க முடியும். பட் ஓவராலா பப்ளிக் வந்து இந்த படத்தை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி படத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது கரெக்ட். பட் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது இப்போதைக்கு நம்ம வந்து அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி ஹிந்தியில பதாயி தோ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ராஜ்குமார் ராவ் நடிச்ச ஒரு படம். அதுல வந்துட்டு அவரும் அவரோட பார்ட்னரா இருக்கிறவங்களும் 2 பேருமே கே. ஒருத்தங்க லெஸ்பியன், இவர் வந்து கே. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல கப்பலா நடிக்க வேண்டிய கட்டாயம், அவங்க பேரண்ட்ஸை ஏமாத்துறதுக்காக. அங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி அவங்க வந்து அவங்களோட ஓரியன்டேஷனை வெளிப்படுத்துறாங்கிறதான் கதையே. சூப்பர்பா பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. மலையாளத்துல வந்தோம்னா காதல் த கோர், மம்மூட்டி சாரை எடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல நடிச்சு அந்த படம் என்ன சொல்றது நேஷனல் லெவல்ல ரெக்கக்னைஸ் பட்டுச்சு இல்லையா? இங்க இருக்கிற ஆடியன்ஸே வந்து அதை பத்தி பார்த்து அதை பத்தி பேசி, நான் வந்து சென்னையில தான் அந்த படம் பார்த்தேன், ஹவுஸ்ஃபுல்ல பார்த்தேன் நான். ஸோ அது இன்ஃபேக்ட் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அந்த ஃபேக்டர் இருக்கிற படம் கிடையாது, ஸ்லோ மூவிங் படம் தான் அது கூட. ஆனா அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாங்க இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு இந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணும்போது நாம ஏன் தமிழ்ல பண்ணக்கூடாது? ஏன்னா ஆடியன்ஸ் ஆர் ரெடி. பிரச்சனை என்னன்னா, ப்ரொடியூசர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஆடியன்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சார். அப்படி ஆடியன்ஸ் இதுக்கு ரெடி இல்லை. ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ரெடி சார். அவங்க எல்லா விதமான படங்களும் பாக்குறாங்க சார்.